கொளத்தூரில் ஸ்டாலினே தோற்றதே பார்க்க என் தாய் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. அதுதான் அந்த அந்த ஐஸ்கிரீமுக்கு மேல செர்ரி வைக்கிற மாதிரி ஒரு உச்சம். அது இந்த விஷயம் பார்க்க அம்மா இல்லையே, என்ன ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு போயிருக்கலாமா நீ? திமுகவின் தோல்வி, வேற எதுவுமே நான் ஆசைப்படல. நான் நல்லா இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே ஆசைப்படல. எங்க அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பயம், டே ஜெயிச்சிட போறானுங்கடா, இல்லை யாரை கேட்டாலும் வந்துருவானுங்கன்னு சொல்றானுங்கடா, இல்லைம்மா வரமாட்டானுங்கம்மா, இல்லை இல்லை வந்துருவாங்கன்னு சொல்றாங்கடா. கொளத்தூரில் ஸ்டாலினே தோற்றதே பார்க்க என் தாய் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. அதுதான் அந்த அந்த ஐஸ்கிரீமுக்கு மேல செர்ரி வைக்கிற மாதிரி ஒரு உச்சம். அது திமுக தோத்ததை விட நீ புள்ள வேலைக்கு போறாரு, வீட்டில் உட்காந்துருக்காருல, யோசிச்சு பாருங்க. 5ஆம் தேதி இப்போது பேரவை தொடங்க இருக்கிறது, பட்ஜெட்டு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். டிவியில் தானே பார்க்க முடியும், இல்லை கேலரியில் பாஸ் வாங்கிட்டு கேலரியில் உட்காரணும். கேலரி தானேங்க, பாஸ் வாங்கிட்டு கேலரியில் உட்காரணும், ரைட்டா? அதை பார்க்க என் தாய் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அவங்க உட்காந்து உங்களுடைய வெற்றியை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ மதிமுகத்துக்கு எப்பயுமே சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஸோ ஒரு நினைவு பரிசா நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தரணும்னு ஆசைப்படுறோம். எஸ் ப்ளீஸ்.